ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மாறப்போகுது. அந்த விஷயங்கள் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கும்பராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 12வது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பாகை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 300 முதல் 330 வரை இருக்குது. இது ஒரு காற்று ராசி, ஒற்றைப்படை ராசி, ஆண் ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். கலசம் ஏந்திய பானையின் வடிவத்தை உடைய ஒரு ராசியாக இந்த கும்பராசி இருந்துட்டு வருது. மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், சதயம் நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4 பாதங்களும், புரட்டாதி நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்குங்க. மேலும் இந்த ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்பானவங்க. அது மட்டும் இல்லாமல் கருணை, இரக்கம், பிறருக்கு உதவும் தன்மை, மனிதாபிமானம் போன்றவை கொண்டவங்களாக இருப்பாங்க. உள்ளுணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். அவன் முகத்தை, அதாவது ஒருத்தருடைய முகத்தை பார்த்து அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஒரு ஈஸியாக ஒரு எடை போட்டுருவாங்க. மேலும் புத்திசாலித்தனம் மிக்கவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிக நுட்பமான அவர்கள் நண்பர்களிடம் அன்பாக இருப்பாங்க. சுத்தம் மற்றும் சுகாதாரம், ஒழுக்கம் போன்றவற்றை உடையவங்களாக இருப்பாங்க. மேலும் மாசி, பங்குனி, வைகாசி, ஆனி, ஆவணி, கார்த்திகை, மார்கழி, தை போன்ற மாதங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதங்களாக சொல்லப்படுது. மேலும் சனி, புதன் போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமைகளாகவும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே உண்மையானவங்களாக இருப்பீங்க. அறிவாற்றல் நிரம்பியவர்களை காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தாராள மனப்பான்மை உடையவங்களாக இருப்பீங்க. பிறருக்கு உதவும் மனப்பான்மை அப்படிங்கிறது உங்ககிட்ட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கடின உழைப்பாளிகள், ஆழ்ந்த சிந்தனை உடையவங்க, புன்னகையோடு எப்பயுமே காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட சில பல விஷயங்களில் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு குணங்களாக இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுயநலமாக இருப்பீங்க. பிடிவாத குணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். தெனாவட்டாக இருப்பீங்க. காரணமே இல்லாமல் சண்டை போடுவீங்க. உணர்வுகளை தூண்டினால் மனக்குழப்பம் அடைவீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி கும்பராசி நேயர்கள் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல் சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ மறக்காமல் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மாற்றிக்கோங்க. இப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்குங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அமாவாசைக்கு பிறகு கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. ஆனால் அவரை பகை கிரகமான செவ்வாய் பார்க்கிறாரு. எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எதையும் யோசித்து செய்வது ரொம்ப நல்லது. வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படாமல் இருக்க வழிபாடுகள் கை கொடுக்கும். இருந்தாலுமே மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்குவதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களை நம்பி எந்த ஒரு காரியமும் உங்களால் இந்த காலகட்டத்தில் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்வையிடுறாரு. மேலும் சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகுமே செவ்வாயின் பார்வை அவர் மீது பதியுது. மேலும் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய். எனவே இந்த காலகட்டத்தில் தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். கடமையில் இருந்த தோய்வு நிலை நீங்க போகுது. உடன் பிறப்புகள் உதவிக்கரம் நீட்டுவாங்க.
அது மட்டும் இல்லாமல் ஊர் மாற்றம், இடமாற்றம் விருப்பத்தக்க விதமாக அமையக்கூடும். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழும் யோகமும் கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியான குரு பகவான் அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கல் வாங்குதலில் பிரச்சனையும் ஏமாற்றமும் ஏற்படக்கூடும். கொடுத்த நகையை வாங்க முடியாமல் தவிப்பீங்க. கொள்கை பிடியோடு செயல்பட இயலாது. அதே சமயத்தில் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் அதிகரிப்பதை தவிர்க்க முடியாது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உதவி செய்வதாக சொல்லி கடைசி நேரத்தில் கை விரிப்பார்கள். தொடர்ந்து குரு வழிபாடு, வியாழக்கிழமையில் விரதமும் இருந்து வந்தீங்க அப்படின்னா ஓரளவு நன்மையை பெற முடியுங்க. மேலும் மார்கழி 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கே வருவது யோகமான காலமாக அமைய போகுது. இல்லத்தில் சுகமும் சந்தோஷமும் அடியெடுத்து வைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடி வரும். மேலும் மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது எதிர்பாராத சில திருப்பங்கள் நடக்குங்க. இடையூறுகள் அனைத்துமே விலக போகுது. வருமானம் உயரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. நீங்கள் துணிந்து எடுத்த முடிவு மற்றவர்களை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயத்தில் அமையக்கூடும். வெளிநாடு அழைப்புகளுக்காக ஏற்றுக்கொள்ளலாமா என்ற சிந்தனை அனைத்துமே மேலோங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விழிப்புணர்ச்சி ரொம்ப தேவை. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து உயரக்கூடும். மாணவ மற்றும் மாணவிகள் அக்கறை செலுத்தினால்தான் படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். பெண்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றலாம். விரயங்கள் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடக்குங்க. தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். பணவரவு கணிசமாக கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படுங்க. மேலும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் பிறக்கும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். இன்னும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். ஆனால் மாத பிற்பகுதிக்கு மேலே விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்கள் இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாங்க. வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்திற்கு ஓரளவுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலை காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவாங்க. உங்களின் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகுது. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரும் பகுதி மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்க போகுது. கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக எந்த ஒரு தடையுமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகள் இந்த வாரம் நீங்கள் செயல்படலாம். மேலும் உங்களுக்கான சாதகம் தரக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 27, 29, மேலும் ஜனவரி 2, 6, 9, 10. மேலும் சந்திராஷ்டம தினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23, 24, 25. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1, 2, 7. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பைரவர். செய்ய வேண்டிய பரிகாரம் அஷ்டமி திதியில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும், செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மைகளை பெற்றுக் கொடுக்க செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கும்பராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசை முடிந்ததற்கு பிறகு கிரகங்களுடைய அமைப்பு மாறுது. அதனால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி
தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கும்பராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூலமந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.